நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. நம்ம வீட்டு சப்பாத்தி எப்போவுமே சூப்பர் சாஃப்டாக தான் இருக்கும். ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு ரொம்ப நாளாக சைட் டிஷ்க்கு 2-3 வெரைட்டிஸ் ஆப்ஷனில் வச்சுட்டு கடைசியாக நான் பண்ணது தால் தான். ரொம்ப நாள் ஆச்சு தால் வச்சு சாப்பிட்டு, ஸோ அதுவே பண்ணியாச்சு. காலையில் இன்றைக்கி தான் கொஞ்சமாக அப்படியே வெயில் அடிச்சுது. அப்படியே அதையும் நம்ம கேமராவில் ஷூட் பண்ணிவிட்டு, பக்கத்தில் பூ பூத்திருந்தது அதையும் ஷூட் பண்ணிவிட்டு, கோலம் போட்டுட்டு வந்து சமையல் வேலையை கவனிக்கலான்ட்டு வந்தாச்சுங்க. பால் காய்ச்சறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று நைட்டு வச்ச தாலே மீதி இருந்ததுனால அதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. மாவு மாட்டி வச்சாச்சுங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு மாம்பழம், லஞ்ச் பாக்ஸ்க்கு கோவக்காய் சாதம். பசும்பால், எருமைப்பால் எல்லாம் வாங்கி காய்ச்சும் போது இந்த மாதிரி வடிகட்டிட்டு காய்ச்சுங்க. அப்போ தான் மண் தூசி எல்லாம் இருந்தால் போகுங்க.